ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால அப்படி ஜாலியாக எங்கேயா போகலாமான்னு யோசித்தோம். அப்போ நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். எங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியில் ஈவினிங் ஆனால் மீன் கிடைக்கும்னு கேள்விப்பட்டோம். அப்படியே நம்ம போயிட்டு வரலாம், நம்மளும் பார்த்த மாதிரி ஆச்சுன்னு நாங்கள் வந்த இடம் தான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. செம்பரம்பாக்கம் கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டீங்க. ஏன்னா அது மழை டைம்லலாம் நம்மளுக்கு அந்த செம்பரம்பாக்கங்கிறது நம்மளுக்கு டிவிலேயும் நியூஸில் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, நாங்கள் போகலான்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது விலாங்கு மீன். அதுக்கு முன்னாடி பார்த்தது ஏரி வவ்வால்னு சொல்கிறாங்க அந்த மீன். ஆனால் நாங்கள் வாங்கின மீன் ஜிலேபி மீன் வாங்கினோம். இந்த இருக்குல்ல, இது ஜிலேபி மீன். நல்லா இருந்துச்சு. ஒரு 1 டே டூருக்கு நீங்களாம் பிளான் பண்ணுறீங்க சென்னை பக்கத்துலன்னா சூப்பர் ஏரியா நம்ம ஒரு செம்பரம்பாக்கம் ஏரி. இந்த பார்த்திங்களா, அந்த விலாங்கு மீன் தாங்க செம்ம சேட்டை பண்ணுச்சு. இது அந்த இதிலேருந்து வெளியே குதிச்சிருது. அப்புறம் திரும்ப அவங்க அதை எடுத்து திரும்ப அதை உள்ளே போடுறாங்க. ஏன்னா இது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது, உயிரோடு இருக்குது எல்லாமே அங்கே. அப்புறம் தேவையானதை அவங்கவுங்க எடை போட்டு வாங்குறாங்க. நாங்கள் வாங்கினது இந்த ஜிலேபி மீன் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனால் சண்டே மார்னிங் சப்போஸ் நீங்கள் போனீங்கன்னா அதில் கட்லா ஃபிஷ்ஷு, அப்புறம் ராகு ஃபிஷ் என்னமோ சொல்கிறாங்க. இன்னும் 2 ஃபிஷ்லாம் சண்டே மார்னிங் கிடைக்குமா. நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் போனோம். இது எங்கள் மாப்பிள்ளை ஒன்று கீழே விழுந்தது, அதை பிடிச்சி உள்ளே போனால் அதுக்குள்ள அந்த அக்கா வந்துட்டாங்க. சரி, ஓகே, இது பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும். நம்மளுக்கு தேவையான மீனை நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இது இப்போ நீங்கள் பார்த்தது தான் அந்த ஏரி வவ்வால்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மீன் வாவலாம். அப்புறம் இந்த 3 மீன் தான் இருந்துச்சு. நாங்கள் ஜிலேபி வாங்கிட்டோம். ஆனால் ஜிலேபிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. அப்படி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வச்சுருந்தாங்க ரோட்டோரத்தில். அந்த ரோட்டோரத்தில் நாங்கள் எல்லாம் வாங்கிட்டோம். நீங்களும் ரோட்டோரம் உள்ள வியாபாரிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அவங்ககிட்ட கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏரிக்கு போகலான்னு சொல்லி போனோன்னா விசாரித்தோம். அப்போ இப்படியா நீங்கள் பக்கத்தில் ஓடி போகலான்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அப்படி பார்த்த இடம் தான் இது. இதில் கொஞ்சம் தூரம் தான் ஸ்டெப்ஸ் மேலே இருந்துச்சு. நாங்கள் அப்படி ஏறிட்டோம். அதில் கொஞ்சம் கவனமாக போனோம். அப்புறம் மேலே வந்தாச்சு. அப்புறம் என்ன, குட்டீஸ்லாம் ஒரே விளையாட்டு தான். பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்மையான டேம், பெரிய டேம். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப ஆழம், குளிக்கிறதுக்கு இப்போ அலோவ் பண்ணலையா. முன்னாடி 2004-05 குளிப்பாங்களாம் பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனால் அங்கே மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிச்சி அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஓடை மாதிரி அதில் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறம் அது சேல்ஸ் ஆக அந்த ஓடையிலேருந்து டக்குன்னு இங்கே எடுத்து ஷிப் பண்ணுற மாதிரி நாங்கள் நேற்றுக்கு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆனால் இந்த மீன் ஒரு வாட்டிக்கு நீங்கள் ஒரு 4-5 வாட்டி உப்பு போட்டு ஒருக்கா, மஞ்சள் போட்டு ஒருக்கா நல்லா கழுவிட்டிங்கன்னா பார்த்தீங்களா அந்த குட்டீஸ்லாம் என்ன ஓட்டம் ஓடுறாங்கன்னு. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஈவினிங் டைமில் நாங்கள் போயிருந்தோம், சாட்டர்டே ஈவினிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நிறையா பேர் வருவாங்களாம், விசிட் பண்ணுவாங்களாம். ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு 2-3 வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போனது இப்படி உள்ளோடி போயிட்டோம். இன்னொரு ரூட்டு வழியாக வந்தால் அதில் உட்கார்றதுக்கெலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு தெரியல. அப்படியே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே அதை கட் பண்ணி மசாலா போட்டு ஒரு கேட்டகரி, அப்புறம் குழம்பு ஒரு கேட்டகரியாக உடனே பண்ணிட்டாங்க வீட்டில். அப்புறம் நாங்களும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் செம்பரம்பாக்கம் ஏறி போயிருக்கீங்களோ அவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.